ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஒரு பெரிய காடு. அக்காட்டில் மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஒரு போட்டி நடந்தது. யார் பெரியது என்று. நான் தான் மரம், இந்த காட்டிலே நான் தான் பெரியவங்க. நாங்கள் தான் பெரியவங்க. ஒரு போட்டி வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமே. என்ன போட்டி? ஒரு மாதத்துக்கு இந்த காற்றை விட்டு விலங்கு தான் வெளியே போகணும். சரி, நாங்களாம் வெளியில் போகிறோம். விலங்குகள் எல்லாம் காட்டை விட்டு வெளியேறுகின்றன. வெயில் ரொம்ப அடிக்குதே. ஆமாம், தண்ணி தாகமாக இருக்குது, தண்ணி இல்லை. விலங்குகள் அனைத்தும் வறண்ட தேசத்தில் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் தவிக்கின்றன. ஐயோ, மரத்தை வெட்டுறாங்களே. ஐயோ, விலங்குங்க பாதி மரத்தை வெட்டிட்டாங்களே. விலங்குங்க இருந்தால் நம்மளுக்கு இந்த நிலமை வருமா? வேட்டைக்காரன் வந்துட்டா. ஓடுங்க. நம்ம காட்டுக்கே திரும்பி போயிடலாமா? அனைத்து விலங்குகளும் காட்டை நோக்கி செல்கின்றன. பாதி மரங்களை காணோமே, எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆமா. பாதி மரங்களாம் எங்க போச்சு? எங்க மரங்களெல்லாம் எல்லாமே வெட்டிட்டு போயிட்டாங்க. நீங்கள் எல்லாமே எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. எங்கள் விலங்குகளையும் பாதி பேர் வேட்டையாடிட்டாங்க. மரங்களாகி நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. விலங்குகளே, நீங்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் இல்லாமல் நாங்களும் இல்லை. நீங்கள் இல்லாமல் நாங்களும் இல்லை. நல்ல பண்புகளை வளர்த்தல். கதையின் கருத்து: ஒற்றுமையை வலிமை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நன்றி.